அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய ஆலிம்களே, அல் அதது வல் மஅதூத் எனும் நூலின் பாடங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். இதுவரை 22 பாடங்களை நாம் பார்த்திருக்கிறோம். கடைசியாக நாம் பார்த்தது 3 10 வரைக்கும் இருக்கின்ற எண்களோடு எண்ணப்படும் பொருளை எவ்வாறு இணைத்து எழுத வேண்டும், அதிலே பேண வேண்டிய சட்டங்கள் என்ன என்பது பற்றிய விவரங்களை நாம் உதாரணத்தோடு, குர்ஆன் வசனங்களின் உதாரணங்களோடு நாம் என்ன செய்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அதிலே இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது அத்தர்சு அஸ்ஸாலிசு வல் அஷ்ரூன், 23வது பாடம். இந்த 23வது பாடத்திலே எதை பார்க்கவிருக்கிறோம் என்று சொன்னால், பொதுவாக அதாவது 1 மற்றும் 2 ஆகிய இந்த இரு எண்ணிக்கைகளில் மட்டும்தான் மஅதூத் அதாவது எண்ணப்படும் பொருள் எண்ணிக்கைக்கு முந்தி வரும். மீதம் இருக்கக்கூடிய எண்ணிக்கைகள், அதாவது 3 வேற எந்த எண்ணிக்கைகளாக இருந்தாலும் முதல எண்ணிக்கை தான் வரும், அப்புறம்தான் எண்ணப்படும் பொருள் வரும். இப்படித்தான் என்ன செய்யணும், அமைத்து கொள்ள வேண்டும் என்ற சட்டத்தை நாம் என்ன செஞ்சோம், படித்தோம். அல் அதத் யஸ்பிகுல் மஅதூத, எண்ணிக்கை அதாவது 3க்கு மேல மற்ற எல்லா எண்ணிக்கைகள்லையுமே எண்ணிக்கை எண்ணப்படும் பொருளை விட முந்தி வரும். சரி, இன்னொரு சட்டம் என்ன அப்படின்னு சொன்ன, யுஹாலிஃபுல் அதது, அதத் மாறுபடும். எதுல மாறுபடும் அப்படின்னு சொன்னா, லில் மஅதூதி, மஅதூதுக்கு எண்ணப்படும் பொருளுக்கு மாறுபடும். ஃபின் நௌஇ, எதுல, ஆண்பால் பெண்பால் விஷயத்துல. அப்ப எண்ணப்படும் பொருள் ஆண்பாலாக இருந்தால் எண்ணிக்கையை பெண்பாலாக எழுத வேண்டும், எண்ணப்படும் பொருள் பெண்பாலாக இருந்தால் எண்ணிக்கையை ஆண்பாலாக எழுத வேண்டும். இப்படிதான் எழுதணும். அதுக்கடுத்து 3 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கைகள்ல நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஏராபு ஜர்ரம் மஜ்ரூரா என்ன செய்யும், வரும். ஜம்அம் மஜ்ரூராக என்ன செய்யும், வரும். எது, எண்ணப்படும் பொருள். எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் அது இடத்துக்கு தகுந்த மாதிரியான ஏராபு வரும். அப்ப ஏராபுலையும் என்ன செய்யும், மாற்றம் வரும் என்கிற இந்த விஷயங்களை நாம் என்ன செஞ்சிருக்கோம், படித்திருக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு சந்தேகம் என்னவென்றால், இன்றைய பாடம் அதுதான். என்ன பாடம்? மல் ஹுக்மு இதா தகத்தமல் மஅதூது அலல் அதத். ஒரு சில நேரங்களில் இந்த எண்ணிக்கைகள்ல 3க்கு மேல இருக்கக்கூடிய எண்ணிக்கைகள்ல அததை விட மஅதூது முந்தி வந்தால் அதனுடைய ஹுக்குமு என்ன, அதனுடைய சட்டம் என்ன என்பதுதான் இன்றைய பாடம். அப்ப இது சம்பந்தமாக அல்ஃபியாவினுடைய ஷரஹாக இருக்கக்கூடிய அவ்தஹுல் மசாலிக் என்ற நூல் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதனுடைய ஹாஷியாவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்டம்தான் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கக்கூடிய விஷயம். அல்ஃபியாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நாம 3வது ஜும்ரால என்ன செஞ்சிருப்போம், படித்திருப்போம். அதற்கு ஷரஹ் தான் என்னது, அவ்லஹுல் மசாலிஹ் என்று. நிறைய ஷரகுகள் இருக்கிறது. அதுல பிரபல்யமான ஒரு ஷரஹ் தான் அவ்லஹுல் மசாலிஹ் என்று சொல்லுகின்ற ஷரஹ். அதனுடைய ஹாஷியால இந்த சட்டங்களை என்ன செஞ்சிருக்காங்க, பதிவு செய்திருக்கிறாங்க. சரி, இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னா, எப்படி வந்துச்சுன்னு சொன்னா, அததை விட மஅதூது முந்தி வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கான சட்டம் என்ன என்பதை பற்றி சொல்லுகின்ற பொழுது, قال بعض العلماء المتأخرين, இலக்கண ரீதியான துறையில் இருக்கக்கூடிய அறிஞர்கள், அதில் பின்னால் வந்தவர்கள், அவர்களில் சிலர் கூறுகின்றனர், பிஜவாஸில் வஜ்ஹைன், 2 முறைகளில் கூடும் அப்படின்னு என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுகிறாங்க. என்ன 2 வகைகள் கூடும் அப்படின்னு சொன்ன, ஐல் முவாஃபகத வல் முகாலஃபத ஃபித் தத்கீரி வத் தஅனீசி. இயல்பாக என்ன சட்டம் அப்படின்னா, அததுக்கு முரணாக, அது மஅதூதுக்கு முரணாக அதது இருக்கணும். எண்ணப்படும் பொருள் ஆண்பாலாக இருந்தால் எண்ணிக்கை பெண்பாலாகத்தான், முரணாத்தான் இருக்கணும். இதுதான் சட்டம். ஆனால் இந்த மாதிரி முந்தி வருகின்ற போது 2மே கூடும் அப்படிங்கிறாங்க. என்னது 2மே கூடும்? 2யுமே ஆண்பாலா எழுதணும்னா எழுதிக்கலாம்.
அல்லது ரெண்டையுமே என்ன செய்யலாம், பெண்பாலா எழுதணும்னா எழுதிக்கலாம், அல்லது எப்பையும் போல முரணாகவும் எழுதி கொள்ளலாம். இந்த ரெண்டு சட்டமும் கூடும், ரெண்டுமே கூடும். அல் முவாஃபகத், ரெண்டையும் ஒரே பாலினத்தில் எழுதுவதும், வல் முகாலஃபத்து ஃபி தத்கீரி வ தஅனீசி, ஆண்பால் பெண்பாலுடைய விஷயத்துல முகாலஃபாக, அதாவது மதூது அன்னசா இருக்கிறப்ப அததை வந்து என்னது முதக்கராக எழுதுவதில் பிரச்சனை இல்லை, ரெண்டுமே கூடும் அப்படிங்கிறாங்க. எப்படி சொல்லிட்டு உதாரணம் என்ன, தக்கூல் நீ கூறுவாய், ரிஜாலுன் சலாசத்துன், ரிஜாலுன் சலாசத்துன், ரிஜாலுன் மூன்று, ரிஜாலுன் சலாசத்துன் மூன்று ஆண்கள். இப்போ பொதுவாக என்ன வந்துடுது அப்படின்னு சொன்னா, இங்க வந்து சலாசத்துன் என்ற எண்ணிக்கையை விட ரிஜால் என்பது முந்தி வந்திருக்கிறது. ரிஜால் என்கிற வார்த்தை ஆண்பால், சலாசத்துன் என்பது பெண்பால். அப்ப இங்க என்ன முகாலஃபத்தாக இருக்கு, எண்ணிக்கை வந்து ஆண்பாலாக இருக்கிறப்ப, எண்ணப்படும் பொருள் ஆண்பாலாக இருக்கிறப்ப எண்ணிக்கையை வந்து பெண்பாலாக எழுதணும். ஸோ அந்த அடிப்படையில் இங்க அமைச்சிருக்கிறாங்க. ஆனா இதே நேரத்தில் இப்படியும் சொல்லலாம், ஒரு ரிஜாலுன் சலாசுன், ரிஜாலுன் சலாசுன் மூன்று ஆண்கள் என்றும், ரெண்டு எண்ணிக்கையை எண்ணப்படும் பொருளையும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா ஒரே போன்றே ஒரே ததுக்கீராக முதக்கராகவே எழுதலாம், ரெண்டுமே கூடும் என்கிறார்கள். அடுத்ததாக இதுல இன்னொரு ஒரு விஷயத்தை வந்து மிக தெளிவாக என்ன செய்யறாங்க அறிஞர் அவர்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். ஃபி ஹாஷியத்தி அவுலஹுல் மசாலிஹ், அவுலஹுல் மசாலிஹ்ங்கிற அந்த நூல் ஹாஷியாவில் இருக்கிறது. ஃபி ஹாதிஹி ஹாலி, இது போன்ற நிலைகள்ல, இது போன்ற நிலைகள்ல அததுக்கு முந்தி மஅதூது வந்துருச்சுன்னா, இது போன்ற நிலைகள்ல எத்தனாஸஉக அஸ்லானி, இரண்டு அடிப்படைகள் உனக்கு முரண்பட்டதாக இருக்கும். என்ன இரண்டு அடிப்படைகள்? ஒன்று அஹதுஹுமா, அவைகளில் ஒன்று அஸ்லுல் அததி வல் மஅதூதில்லதி பையன்னா, நாம் ஏற்கனவே விலக்கி இருப்பதை போன்ற அதது மஅதூதுக்கு என்ன சட்டமோ அதுக்கு அது வந்து உனக்கு இங்க வந்து முரண்படுற மாதிரி தெரியும். அப்ப என்னது, ஆண்பால்னா இது பெண்பாலா இருக்கணும் அப்படிங்கிற இது அந்த ஏராபுல முரணாக இருக்கிறது. இதெல்லாம் வந்து என்ன செய்யும்னா இங்க வந்து உனக்கு இதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற பிரச்சனை உனக்கு வரும். இரண்டாவது என்ன, வசானி ஹிமா, அந்த இரண்டு அடிப்படைகள்ல இரண்டாவது அடிப்படை அஸ்லு நிஅதி வ மன்ஊதி, மௌசூ சிஃபத்தினுடைய சட்டம் இங்க வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா உன்னிடத்துல வந்து முரண்படும். மௌசூசபத்துடைய சட்டம் என்ன, வஹாதா, மௌசூசபத்தினுடைய சட்டம் என்னது, இஸ்தல்ஸிமு தஅனீஸ் அன்-நிஅத இதா கான மன்ஊதிஹி முஅன்னஸன், மௌசூஃப் முஅன்னஸாக இருந்துச்சுன்னா தஅனீஸும் அதாவது நிஅத்தும் சிஃபத்தும் கண்டிப்பாக முஅன்னஸா தான் இருக்க வேண்டும் என்பதை என்ன செய்யும், லாசிமாக ஆக்கும். இஸ்தல்ஸிமு தஅனீஸ் அன்-நிஅத, சிஃபத்தை முஅன்னஸாக பெண்பாலாக ஆக்குவது அவசியமாக ஆகும். இதா கான மன்ஊதுஹு, அதனுடைய மன்ஊத் அதனுடைய மௌசூஃப் ஆகியிருந்தால் முஅன்னஸன், முஅன்னஸாக ஆகியிருந்துச்சுன்னா சிஃபத்தையும் முஅன்னஸா தான் ஆக்கணும். வ தذكير النعت اذا كان منعوته اذا كان منعوته مذكرا, அதே நேரத்தில் மௌசூஃப் வந்து முதக்கரா இருந்தா நிஅத்தை என்னது சிஃபத்தையும் முதக்கராகத்தான் ஆக்க வேண்டும் என்பதை என்ன செய்ய உறுதிப்படுத்தும். ஸோ இது போன்ற இந்த ரெண்டு விஷயங்கள் முரண்படுகிறது, உனக்கு இந்த சட்டம் வந்து வரும். وأنت بالخيار بين أن تستجيب للأصلين, இந்த ரெண்டு அசல்கள்ல ஏதாகிலும் ஒன்றை கொண்டு நீ பதிலளிப்பது உனக்கு இஷ்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நஅனி நாம் நாடுகிறோம், அன்னஹு விஷயம், யஜூஸு லக உனக்கு கூடும், அன் துராஇய காயிதத்துல் அல் அததி வல் மஅதூத், எண்ணிக்கை மற்றும் எண்ணப்படும் பொருளினுடைய சட்டங்களை பின்பற்றி ஃபதுதக்கிர இஸ்மல் அதத மஅல் மஅதூதில் முஅன்னஸ், முஅன்னஸான மஅதூதுடன் அதத் என்ற இஸ்மை முதக்கராக நீ ஆக்குவது கூடும். ஃபதகூலு அர்ரிஜாலுல் அஷ்ரத, அந்த 10 ஆண்கள் என்று சொல்வதை போன்று. இப்போ இது அர்ரிஜால் என்பது ஆண்பால், அல் அஷ்ரத என்பது பெண்பால், அதாவது முஅன்னஸ்.
அப்போ இது முகாலஃபா இது 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 எதன் அடிப்படையில் நம்ம ஆக்குறோம்? பொதுவாக அதது மௌதுக்கு என்ன சட்டமோ அந்த அடிப்படையில் நம்ம ஆக்குறோம். இதே நேரத்தில் யஜூஸு லக அன் துராஇய காயிதத்தின் நிஅத்தி மன்ஊதிஹி, அதே நேரத்தில் மௌசூஃபோடு சிஃபத்திற்கு என்ன சட்டம் இருக்கிறதோ அதையும் நீ பின்பற்றுவது என்ன செய்யும் கூடும். ஃபதுதக்கிரல் இஸ்மல் அதத, ஆண்பால் ஆண்பால் அததை நீ என்ன செய்யறது? ஃபதுதக்கிர இஸ்மல் அதத மன்ஊத்தில் முதக்கர், அதனுடைய மௌசூஃப், அதனுடைய அந்த மௌசூஃப் வந்து முதக்கராக இருந்துச்சுன்னு சொன்னா அததையும் நாம் என்ன செஞ்சிட வேண்டியதா? முதக்கராக ஆக்கிற வேண்டியதா. ஃபதகூலு அர்ரிஜாலுல் அஷ்ர, அர்ரிஜாலுல் அஷ்ர. அப்ப இந்த இதுல பார்த்தா ரெண்டுமே என்ன இருக்கிறது? ஆண்பாலாக ஆக்கப்பட்டிருக்கு. காரணம் என்ன? சிஃபத்து வல் மௌசூஃப் என்பதனால. வதுஅன்னஸு மஅல் முஅன்னஸி, வதுஅன்னஸு மஅல் முஅன்னஸி, அது சிஃபத்தா வருகிறப்ப, மௌசூஃப் சிஃபத்தா வர்றப்ப பெண்பாலாக இருந்தால் அது பெண்பாலாகவே அதுவும் பெண்பாலாக ஆக்கப்படும். உதாரணத்திற்கு அந்நிசாவுல் அஷ்ரத, அந்நிசாவுல் அஷ்ரத, 10 பெண்கள் என்று சொல்வதை போன்று. இது போன்ற இடங்களில் 2 அடிப்படை சட்டங்கள் உனக்கு முரண்படும். ஒன்று அல் அதத் அல் மஅதூதுக்குரிய சட்டம், அதாவது எண்ணப்படும் பொருள் பாலினத்திற்கு முரணாக இருந்தால் எண்ணிக்கையின் பாலினத்தை அமைக்க வேண்டும் என்ற சட்டம். இரண்டாவது சட்டம் என்ன? மௌசூஃப் சிவத்துக்குரிய சட்டம். மௌசூஃப் என்ன பாலினத்தில் இருக்கிறதோ அதே பாலினத்தில் சிவத்து இருக்க வேண்டும் என்கிற சட்டம். சட்டங்கள் இவ்வாறு இருப்பினும் வாசகத்தை அமைப்பவர் தனது விருப்பத்திற்கேற்ப அமைத்துக் கொள்ளலாம். அதாவது எண்ணப்படும் பொருள் எண்ணிக்கையை முந்தி வரும்போது எண்ணிக்கையின் சட்டப்படி பாலினத்தின் முரணாகவும் அமைக்கலாம், அல்லது ஒரே போன்றும் அமைக்கலாம், அல்லது மௌசூ சிவத்தின் சட்டத்தின்படி இரண்டையும் ஒரே பாலினமாகவும் இரண்டைக்கும் ஒரே யாராபையும் கொடுக்கலாம். எண்ணப்படும் பொருள் அப்போ விளங்குச்சா இல்லையா? அப்போ இதுதான் சட்டம். அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல இயல்பாக என்ன சட்டம் இருக்கிறதோ அந்த சட்டத்தை கொடுத்து நம்ம என்ன செய்யலாம்? வாசகத்தை அமைக்கலாம். இல்லை அதற்கு என்ன செய்யலாம்? இன்னொரு சிவத்து மௌசூஃபினுடைய சட்டத்தை என்ன செய்யலாம்? கொடுத்து அதற்கான முறைகளில் என்ன செய்யலாம்? வாசகத்தை அமைத்துக் கொள்ளலாம் என்பதுதான் இலக்கண அறிஞர்களுடைய கருத்தாகும். இப்போ இதற்கு உதாரணமாக, அதாவது அததை விட மது முந்தி வர்றதுக்கு உதாரணம் குரான்ல என்ன இருக்கிறது? உதாரணம் இப்போ நம்ம ஒரு சில உதாரணம் ரிஜாலுன் சலாதன் நிஷா உல் அஷரத்தை என்பதெல்லாம் நாம் அமைக்கக்கூடிய வாசகங்கள். குரான்ல அந்த மாதிரி வாசகங்கள் வந்திருக்கிறதான வந்திருக்கிறது. இப்போ அல்லாஹ் சொல்றான், துசப்பிஹு லஹு, சூரத்து அல் இஸ்ரால 44வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், துசப்பிஹு லஹு, அவனுக்கு அவனை தஸ்பீஹ் செய்கின்றன, அஸ்ஸமாவாத்துஸ் சப்உ, 7 வானங்களும், 7 வானங்களும், வல் அர்து, இன்னும் பூமியும், வமன் ஃபீஹின், அவைகள் இருப்பவைகளும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இப்ப சபு என்கிற எண்ணிக்கைக்கு முந்தி என்ன வந்துருச்சு? அசமாவாத்து என்று சொல்லுகின்ற அந்த எண்ணப்படும் பொருள் முன்னாடி வந்துருச்சு. வந்தாலும் கூட இங்க எந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொன்னா, எண்ணிக்கை எண்ணப்படும் பொருள் சமாவாத்து என்பது ஆண்பாலாக இருக்கிறது. எண்ணிக்கை அசபு என்று என்ன செய்யறான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்? சமாவாத்து என்பது பெண்பாலாக இருக்கிறது, எண்ணிக்கையில் ஆண்பாலாக குறிப்பிட்டிருக்கிறான். அந்த அதது மாதுடைய சட்டத்தின் அடிப்படையிலே அல்லாஹ் அமைச்சிருக்கிறான். அதே மாதிரி சூரத்துல் முஃமினூன்ல 86வது வசனம், குல் மன் ரப்புஸ் ஸமாவாத்திஸ் ஸப்இ வ ரப்புல் அர்ஷில் அஸீம், கண்ணியமிக்க அரிசுக்கும் இன்னும் 7 வானங்களுக்கும் ரட்சகன் யார் என்று நபியை நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனம். இதில் பார்த்தீங்கன்னா 7 என்ற அந்த இதுக்கு முன்னாடி சமாவாத் என்பது வந்திருக்கிறது. இப்போ மேற்கண்ட 2 உதாரணங்களிலும் அஸ்ஸமாவாத் என்ற எண்ணப்படும் பொருள் அஸ்ஸபு என்ற எண்ணிக்கைக்கு முந்தி வந்துள்ளது. 2 வசனத்திலுமே அப்படிதான் வந்திருக்கு. இங்கே எண்ணிக்கையின் சட்டப்படி எண்ணப்படும் பொருள் பெண்பாலாக இருப்பதால் எண்ணிக்கை ஆண்பாலாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இதுக்கு முரணாகவும் ஆக்கலாம். எப்படி? ரெண்டையுமே ஆண்பால்னா ஆண்பால், ரெண்டையுமே பெண்பால்னா பெண்பால். எந்த அடிப்படையில்? மௌசூ சிஃபத்துங்கிற அடிப்படையில் என்ன செஞ்சிடலாம்? ஆக்கிடலாம். அதுவும் கூடும் என்பதாக சொல்கிறார்கள். எனவே இயல்பாக என்ன சட்டம் இருக்கிறதோ அந்த சட்டத்தையும் நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறோம். இது எப்போதாவது ஒரு சில இடங்கள்ல என்ன செய்யும் அப்படின்னா, சட்டத்துக்கு முரணாக ஒரு சில வார்த்தைகள் இப்படியும் இந்த அமைப்பில் வரும். அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும்? என்ன சட்டங்களை பின்பற்ற வேண்டும் என்பதை இன்று நாம் தெரிந்து கொண்டோம். இன்னும் விளக்கத்தை கொடுப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போதுமானவன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.